அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. திண்டுக்கல்லிலிருந்து இன்ஜினியர் எஸ் முகமது கமாலுதீன் பேசுகிறேன். நமது திண்டுக்கல் மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் 2 கௌரவ செயலாளர் மற்றும் கண்ணியத்திற்குரிய முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கத்தின் நிர்வாக பெருமக்கள் மற்றும் தனவந்தர்கள், செல்வந்தர்கள், இதனுடைய முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கங்களுடைய அபிமானிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்டத்தினுடைய பெயரை முதலில் கொண்டு முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம், உதாரணமாக திண்டுக்கல் மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம், திருநெல்வேலி மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம், இது போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சில மாவட்டங்களில் 2 சங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சங்கங்களுடைய நோக்கம் என்ன என்றால், முஸ்லிம் பெண்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அவர்களுக்கு சிறு தொழில் உதவி, கல்வி உதவி, மருத்துவ உதவி, இது போன்று சங்கம் எந்த விதமான உதவிகள் செய்தால் அவர்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் மேம்படும் என்று நினைக்கிறதோ அப்படிப்பட்ட அனைத்து விதமான உதவிகளையும் செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டிலிருந்து இந்த சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை தலைவராக கொண்டு, அதே போன்று ஒரு முஸ்லிம் பிரமுகர் அவர்களை கௌரவ செயலாளர், இணை செயலாளர்கள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களாக கொண்டு, மேலும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அலுவலர் அவர்களை பொருளாளராக கொண்டு இந்த சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இத்திட்டம் யாதெனில், ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சங்கத்திலும் 10 லட்சம் ரூபாய் முஸ்லிம்கள் நாம் அதில் நம்முடைய நன்கொடையோ அல்லது ஜக்காத்தோ ஹதியாவோ இது போன்று நம்மளுடைய நன்கொடைகளை கொடை அளித்தால் 10 லட்சம் ரூபாய் அளித்தால் அரசாங்கம் அதற்கு இணை மானியமாக 20 லட்சம் ரூபாய் தருகிறது. ஆக நாம் கொடுக்கக்கூடிய 10 லட்சம், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய 20 லட்சம், இந்த 30 லட்சம் ரூபாயையும் இந்த பெண்களுடைய பொருளாதார வாழ்வாதார மேம்பாட்டிற்காக வேண்டி நாம் செலவு செய்யலாம். 10,000, 15,000, 20,000 ரூபாய் வரை ஒவ்வொரு பெண்களுக்கும் நாம் அளிக்கலாம். மொத்தம் 38 மாவட்டங்களில் 54 சங்கங்கள் இருக்கின்றது. இதில் 10 லட்சம் இலக்கை 30 சங்கங்கள் அடைந்து விட்டன. மேலும் 10 சங்கங்கள் இலக்கை அடையவிருக்கின்றன. ஆக 30 + 10 40 சங்கங்கள் போக மீதி 14 சங்கங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. அதில் 5 லட்சம் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய, அது அந்த தொகையை வசூல் செய்வதற்கு அருகில் இருக்கக்கூடிய சங்கங்கள், நீலகிரி 5 லட்சம் வசூல் செய்திருக்கிறது. விருதுநகர், சேலம் இவையெல்லாம் 5 லட்சம் 5 லட்சத்தை தாண்டி வசூல் செய்து கொண்டிருக்கிறது. அதே போன்று 3 லட்சத்திற்கும் குறைவாக கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி 2, வேலூர் 2, இவையெல்லாம் இந்த 3 சங்கங்கள், ராணிப்பேட்டை இவையெல்லாம் 3 லட்சத்திற்கு குறைவாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் கிருஷ்ணகிரி, கோவை மாவட்ட மகளிர் உதவும் சங்கம் 2 ஆகியவை 1 லட்சம் ரூபாயில் இருக்கிறது. கிருஷ்ணகிரியில் 2 சங்கங்கள் இருக்கிறது. ஒரு சங்கத்தில் 1 லட்சம், இன்னொரு சங்கத்தில் 0 இருக்கிறது. அதே போன்று 1 லட்சத்திற்கும் குறைவாக உள்ள சங்கங்களில் நாகப்பட்டினம், நாமக்கல், திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகியவை 1 லட்சம் ரூபாய்க்கும் குறைவாக இருக்கிறது. இன்னும் 48 மணி நேரங்களே நமக்கு இருக்கக்கூடிய நிலையில், ஏனென்று சொன்னால் 31/3/2026 நாம் இந்த இலக்கை அடைந்தாக வேண்டும். ஆக அந்த நேரத்தை அடைவதற்கு இன்னும் 48 மணி நேரங்களே உள்ளது. இது இன்று 29/3/2026. இதில் நாளை ஒரு நாள் மட்டுமே வங்கி செயல்படும், நாளை மறுநாள் வங்கியும் செயல்படாது. ஆகையால் இந்த 48 மணி நேரத்திற்குள் நாம் இந்த சங்கங்களினுடைய இந்த 10 லட்சம் ரூபாயினுடைய இலக்குகளை பூர்த்தி செய்யவில்லை என்றால் நாம் இன்னும் பங்களிக்க வேண்டிய தொகை 1,39 லட்சம் ரூபாய் இன்னும் நாம் பங்களிக்க வேண்டியிருக்கிறது. இந்த தொகையை நாம் பங்களிக்காமல் விட்டுவிட்டால் இதற்கு 2 மடங்கான தொகை 2,78 லட்சம் ரூபாய் நாம் ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 3.25 கோடி ரூபாய் நாம் இழக்க போறோம். நம்முடைய சமூக பெண்களுக்கு சென்று சேர வேண்டிய இந்த உதவி தொகை நம்ம இழக்க போறோம். அதனால எல்லாரும் விழிப்போட இருந்து இந்த ஒரு 48 மணி நேரம் சீரம் சிறப்புமாக இதற்காக வேண்டி அயராது பாடுபட்டு இந்த இலக்கை அடைவதற்கு
அனைவரும் முயற்சி செய்வோம். ஜிசாக்கல்லா ஹைரன் ஜஸா. இப்படிக்கு இன்ஜினியர் எஸ் முகமது கமாலுதீன், PRO, ஃபெடரேஷன் ஆஃப் முஸ்லிம் உமன் எய்டு சொசைட்டி. மேலும் தகவல்களுக்கு 99 40 88 80 30 என்ற எண்ணிற்கு தாங்கள் வாட்ஸ்அப் செய்யவும். ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் 99 40 88 80 30 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ்.